ஹலோ, சுட சுட சாதத்தில் இந்த கருவாட்டு தொக்கு போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் சோம்பு பொரிய விட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும், ஸோ அதை நல்லா பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் இவ்வளோதான் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் தக்காளியெல்லாம் மசிகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம். நான் சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப மீடியம் ஹீட்டில் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டோன்னா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்குனா அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாகவும் இது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.